இன்று தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படையில் இன்றைக்கு காலையில் நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டத்தை முடித்துவிட்டு இங்கு வருகிறார். நம்மை மீட்டெடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் தலைவருடைய சாதனையை. ஆனால் இன்றைக்கு அதை நமது அக்கா அவர்கள் வருகின்றது தென்காசி தெற்கு மாவட்டத்திற்கு கிடைத்த பெருமை என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி, இந்த நலத்திட்ட நிகழ்ச்சி, அதே போல் சாதனை வளர்த்த பொதுக்கூட்டமாக அண்ணன் ஜெயபாலன் அவர்கள் விமான நிலையத்தில் இருந்து இந்த மேடைக்கு வரும் வரையில் அக்கா அவர்களிடம் ஒவ்வொரு நல்ல எதிரி கிடைச்சிருக்கலாம். அது கூட இல்ல, பேர் சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து, தமிழ் மக்களின், தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து, தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஒருவேளை பொழுது போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அவர் நல்லா, அவர் கவர்னர் மாதிரி இல்லை, ஆளுநர் மாதிரி இல்லை, நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சட்டமன்றத்துக்கு வருவார், ஆனா பாதியிலேயே எழுந்து போயிடுவார். நான் கூட ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டேன், எதுக்கு வரீங்க? வீட்டுல இருந்தே லீவ் லெட்டர் கேட்டீங்கன்னா லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா தளபதி பரவாயில்ல வீட்டுல இருந்தோம்னு சொல்லிடுவார், வான்னு சொல்ல மாட்டேன். தொடர்ந்து வந்து நீங்க எந்த தேசிய கீதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த தேசிய கீதத்தை அவமதித்து கவர்னருக்கான எந்த ஒரு மாண்பையும் கடைபிடிக்காமல், கவர்னருடைய பதவி என்னன்னு புரிந்து கொள்ளாமல், நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி, யுஜிசிக்கு, நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி எத்தனையோ தடைகள், அரசியல் ரீதியான எதிர்ப்புகள், நம்முடைய அமைச்சர்கள் மீதான வழக்குகள், அதையும் தாண்டி தமிழ்நாட்டை நடத்துவதற்கு, மக்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய தொகை அதை வழங்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அவர்களோடு நேரடியாகவோ இல்லை என்றால் பின்வழியாகவோ அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களை எதிர்த்துத்தான் இன்று நாம் அரசியல் களமாட வேண்டி இருக்கிறது. மறுபடியும் கொண்டு வந்து நம்மளை அடைச்சு வேற எந்த வாய்ப்பும் நீட்ட கொண்டு வந்தாங்க. மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய அத்தனை கதவுகளையும் அடைக்கிறோம் என்று அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதுல நீங்க கையெழுத்து போட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒன்றிய அரசு வழங்கும் என்று சொல்லுகிறார்கள். ஹிந்தி கத்துக்கணுங்கிறாங்க. அதை தாண்டி அதிகமாக மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளை, ஒரு மலைப்பகுதியிலே ஒரு பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு மாணவனோ மாணவியோ படிச்சா கூட நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை படிச்சுட்டு போகாது.
அதற்கான வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படும். அதனால அந்த ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அங்க படிச்சா கூட அதற்கு ஆசிரியர்கள், அதற்கு பள்ளிக்கூடம் என்று அந்த பள்ளிக்கூடத்தை அந்த 2 பிள்ளைகள் படிப்பதற்காக நடத்துவோம். ஆனா பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் கட்டிடங்களை பராமரிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிட்டு அதையெல்லாம் ஒரே இடத்துல நடத்தி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி. எல்லாருக்கும் கல்வி என்று நினைக்கக்கூடியது திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி. அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையின் வழியாக சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க, இன்னும் ஒரு 30 வருஷம் பொறுத்து நாங்க 50% உயர்கல்வியை தொட்டு விடுவோம். இதெல்லாம் எந்த காலத்தையோ தமிழ்நாடு தாண்டி வந்துருச்சு பிஜேபி. ஆனா நமக்கு சொல்லி தருகிறேன் என்று வரக்கூடியவர்கள் அவர்கள் நமக்கு வர வேண்டிய நியாயமான நிதியை நம்மிடம் தராமல் அங்க உட்கார்ந்து ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். நீ பணம் தந்தாலும் தராவிட்டாலும் என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லி நான் புதிய எந்த மாநிலம் கையெழுத்து போட்டாலும் தமிழ்நாடு கையெழுத்து போடாது என்று சொல்லிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். நீங்க சொல்லி தந்த எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த திராணி தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே சின்ன சின்ன கிராமங்கள்ல கல்லூரிகளை உருவாக்கி காட்டிய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியில அந்த கல்லூரியில நம்முடைய வீட்டு பெண்கள் படிக்க வேண்டும், இளைஞர்கள் படிக்க வேண்டும். அவங்க கல்வி, உயர்கல்வி எந்த காரணத்திற்கும் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்று 2 திட்டங்களை அறிவித்து லட்சக்கணக்கான ஓடி வந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவேன் என்று அந்த வாகனங்களோடு ஓடி வந்த அந்த நினைவு என் கண் முன்னால் இன்றும் இருக்கிறது. ஏன்னா அவரும் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கார். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டராக எந்த பதவி பொறுப்பை